எனக்கு ஒண்ணும் இருண்டு போகல. முதல்ல ஒரு புது பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு தான் இருண்டு போச்சு. சரிதான் சரிதான். பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இல்ல, இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா? பத்திரிகையை படிச்சுட்டு நீங்களா சொன்னீங்க. என்ன எங்க உண்மையா சொல்ல விட்டீங்க? சரி, நானும் அப்படித்தான் இருக்கட்டுமேன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஏழை விட்டு பொண்ணுன்னு சொல்லி இருந்தா எனக்கு இந்த டைப்ஸ்ட் வேலை கிடைச்சிருக்குமா? அது சரி ராணி. இருந்தாலும் நீ இப்படி பொய் சொல்லி இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன? என் நிலைமை, என் கஷ்டம், நான் சிந்திய கண்ணீர், அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? திருட்டும் புரட்டும் நடந்த உலகத்துல ஒரு குருட்டு தோப்பனாரோடு வாழும் அவளுக்கு எவ்வளவு துயரங்கள் தெரியுமா? அப்பப்பா, அந்த சமரசம் வீடு, அங்க ஒரு பாவி பாபு, இன்னொரு காளி சாந்தம். போதும் 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 போதும். ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில என்னையே திட்ட ஆரம்பிச்சிடாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த பொல்லாத உலகத்துல நேர்மையா நடக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? அடுக்கடுக்காய் படையெடுத்து வரும் இடையூறுகளை எதிர்ப்பதற்கு பொய் ஒரு ஆயுதமாக இருந்தால் அதை உபயோகிப்பது குற்றமா என்ன? குற்றம்னு நான் சொல்ல வரல. நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்லதான். இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது பார், அதான பாயிண்ட். ஆமா ஆமா, நீங்க முதலாளி இல்ல. ஐயோ, நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? அதெல்லாம் முதலாளி ஒண்ணும் இல்ல, வெறும் ராஜா தான். ஏன் உங்ககிட்ட சொன்ன? என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? காதலன் கிட்ட பொய் சொல்லாவான்னு கேக்குறேன். அது இருக்கட்டும் ராணி, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீ இதுவரைக்கும் சுமார் 1000 பொய்யுக்கு மேலேயே சொல்லி இருப்ப. அதனால என்ன இப்ப? அதனால ஒண்ணும் இல்ல. நான் என்னத்த சொல்றது, நீ இதுவரைக்கும் லீலா ராணின்னு கிட்ட இருந்த. இனிமே ராஜா ராணி ஆயிடலாமேன்னு தான் சொன்னவன். ராணி ஏமா அப்படி கவலையா இருக்கீங்க? காத்தியாவது சாப்பிடுங்கம்மா. நீ போப்பா. நீ முருகா, உட்காரு. அந்த பொண்ணு விஷயம் சொன்னியே, ஓ அது ரொம்ப மிஞ்சி போச்சே. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணமா? 2வது கல்யாணமா? ஆமா, இல்லைங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்களே. எவனுக்குடா? நம்ம சங்கரம் பயலுக்கு. சங்கரம் பயலுக்கா? நல்ல ஆளப்பா நீ. இவ்வளவு நாள் அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வேற யார பத்தி சொல்றேன்? ஆமா, அந்த பொண்ணு சொன்னியே, அது நம்ம வேலைக்காரன் பொண்ணுங்க. இங்க இருக்கால வேலைக்காரன். ஐயா பொண்ணோட சுத்துறாருன்னு சொன்னியடா. நான் அவனுதானுங்க இந்த பய செய்யற தப்ப நினைச்சுக்கிட்டு அவனை ஐயா கூட வர்றாங்களே. என்னங்க விசாரணை நடக்குது? இங்க விசாரம் தான் இருக்கு, நைய இல்ல. சரி, நீ போய் சமையல கவனி. சமையல் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அப்போ கொஞ்சம் போட்டு தின்னு. நான் உன் பேர்ல உள்ள சந்தேகத்தை வாபஸ் வாங்கிட்டேன். நீ அதே மாதிரி செய்ய வேண்டியதானே? என்னது? பாரு, ராஜாவும் நல்லவன், நீயும் நல்லவா, அதே மாதிரி என்னையும் நல்லவேன்னு. ராஜாவும் நல்லவர்ல, நானும் நல்லவர்ல, என்ன முன்னால நினைச்சீங்க பாருங்க, அதே மாதிரிதான் நான். இந்த பாரு, நான் என்னமோ தப்பா நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நீ தப்பா நடக்கிற மாதிரி ஆயிட்டு பண்ற. அந்த பொண்ணு இருக்க, அழகான பொண்ணு, கவர்ச்சியானவ, பருவமங்க. அத சொல்லல, இந்த அவ ரொம்ப ஏழை, ஆனா புத்தாலி. புத்தாலி இல்லைன்னா வயசான ஆளை கவர் பண்ண முடியுமா? இது சரிப்பட்டு வராது. எங்கேயும் ஆறு குளம் பார்க்க வேண்டியதான். ஏன் அவளோட நீச்சல் விளையாட்டு நடத்தவா? ஜலக்கிரீடன். அக்கா. என்னடா தம்பி? அக்கா, அனாவசியமா எனக்கு அந்த ராஜாவுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால ஊரு பூரா எனக்கு ஒரே கெட்ட பேர் இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு எனக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்கணும்க்கா. அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே. யார்தான் சம்மதிப்பா? ராஜா மனசு நோக்கும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கான் இவன். அதனால இவனை
சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. தம்பி நீ வாடா, நான் சேர்த்து. இந்தா, இந்த வீண் ஜம்பா அடிச்சு அங்க போய் அவமானப்படாத, அவ்வளவுதான். தம்பி பொன்னி அந்த கம்பெனில சேர்த்து, அந்த பொன்னி அந்த கம்பெனில இருந்து விலக்கல, என் பேர் சாந்தம். ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணு பாவம் பாவம். தவிக்கிறத பாரு. போயா வாடா தம்பி. தான் வரேன். ஏன் தம்பி புது நாடகம் என்ன நடத்த போறீங்க? சாக்ரட்டிஸ். ஏங்க அதுல ஏதாவது வேஷம் இருக்குமா? அதுல உங்களுக்குன்னு வேஷம் இல்லைங்க. எனக்கு இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு. எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட? அப்படின்னா வேஷம் போடுறவங்க எல்லாம் பைத்தியங்களா? அடடே, அது இல்லப்பா, நம்மளாட்ட நாடக பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க. அதுதான் தம்பி, உங்க பாபு இருக்கான்ல, அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பாபுவா? வந்திருக்கான் தம்பி, உங்களை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான். அப்படியா? பாபு தம்பி வாயா. வா பாபு, சௌக்கியமா? சௌக்கியம்தான். தம்பி நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன. ராஜா, ஏதோ காலம் ஒண்ணும் சரியில்லை, அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சுக்க ராஜா. பரவாயில்ல, எல்லாம் தனித்தரம் படுத்தின பாடு. இப்பதான் 9ஆம் இடத்து ராஜா கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியா போயிடும். தம்பி ஒரு விஷயம், அந்த புது பொண்ணு இருக்கே, அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா? இல்லைங்க, அது சின்ன வேஷம், யாரு வேணாலும் போடலாம். அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே. ஓ, அதனால என்ன, போட்டா போச்சு. கல்லு யாரு? ஆஹா, நீயா? இப்படி வாமா கொஞ்சம். எம்மா வாங்க, வாண்ணா வந்துரு. வா. என்ன விளையாட்டு? சரிதான், இந்த விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணிருக்குது. ஐயோ, நீங்கன்னு தெரியாம. நல்ல பொம்பளை தான் நீ. அவன் என்னடா அங்க கல்ல போடுறான், நீ என்னடா இங்க கல்ல போடுற. இது என்னது? அவரா? அவர் எங்க கல்லு போடுறாரு? ஒரு பொதுக்கூட்டத்துல கொஞ்சம் வளவளான்னு பேசினேன், அதுக்கு கல்ல தூக்கி போட்டான். அது இருக்கட்டும், இப்போ யாருன்னு நினைச்சு என் மேல கல். என்ன அபிநயம்? கேட்டது யாருன்னு நினைச்சு என் மேல கல்ல போட்டேன். வாங்க சார். ஏ மிஸ்டர், இப்படி வாங்க. சார், என்ன சார்? குட் ஈவினிங் சார். அவன் சார், ஏது இப்படி? அது நம்ம இது இல்ல சார், நம்ம இது காத்து காத்து. அது வாங்கலான்னு வந்த காத்து இருக்கு, வாங்கலான்னு வந்த. நீங்க எங்க சார் வந்தீங்க? நான் கவலைப்படுங்க சார். இனி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்ல, எல்லா விஷயமெல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா கல்ல இவர் மேல தானே போட்ட? நீங்க காத்து வாங்கிருக்கு இல்லையா? எஸ் சார், நோ சார். எந்த செந்தல் காத்து? என்ன வளர்ற? எஸ் சார், நோ சார். தம்பி எல்லாம் புரிஞ்சு வச்சு. புரிஞ்சு போச்சா சார்? ஆமா. நல்லா புரிஞ்சு போச்சா சார்? அப்ப நழுவிடுங்க சார். நைஸா நழுவிடுங்க சார். ஆமா சார், ஆமா சார். அப்படியா? இது நைஸா நழுவுற விஷயம் இல்ல. நல்லா சொல்லி போடுறேன். நீங்க 2 பேரும் காதலிச்சாச்சு, ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. சரி, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஊட கேப் இருக்கப்படாது. இப்போ சரியா? இப்போ இன்னொன்னு, ராணிக்கு நான் தான் இனிமேல கார்டியனா இருக்க போறேன். அப்படியா சார்? சரியா? என்னது? அட வந்துட்டியா? நேர பாத்துக்கோ. இப்போ அது உன் சந்தேகம் தொலைஞ்சுதா? ஓஹோ, இப்படியா விஷயம்? நானு வேண்டாம், நீ பேச ஆரம்பிக்காத, பிரசங்க வேண்டாம், கல்லு. சரி, இனிமேலையாவது நம்ம சந்தோஷமா இருப்போம். வா பத்மா. சரி சார். சார், இது சார் துண்டு. ஆமா சார், அது மறந்துட்டீங்க. ஆமா. ராணி, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்ணணும்னு. இந்தா வாங்கிக்கடா தம்பி, வச்சுக்கோ, வீட்டுல போய் கேட்டுக்கோ. என்ன தம்பி? சரிக்கா. திருமணமாகாத பெண்ணே, திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னை தீர்மானம்
செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார் பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார் நல்லவிலை பேசுவார் நாளு சுமந்து பெற்றோர்கள் நல்லவிலை பேசுவார் நாளு சுமந்து பெற்றோர்கள் திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே கல்யாண மாப்பிள்ளை யாரென்று காட்டார் உள்ளன உள்ளே மதிப்பார் கண்ணில் கல்யாண மாப்பிள்ளை யாரென்று காட்டார் கண்ணே உனக்கொரு தேதி கண்ணே உனக்கொரு தேதியா இந்த கல்யாண தரகருக்கு அஞ்சிட வேண்டாம் திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே